பாகிஸ்தான் என்ற நாடு வந்து இந்த ஹைபிரிட் வாரை மிக சிறப்பா கத்துக்கிட்டு மிக சிறப்பா பெரிய நாடாகக்கூடிய இந்தியாவை மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்தனை பண்ண நாங்க வந்து அட்டாக் பண்ணுவோம், அந்த நாங்கள் அணுகுண்டுகளை என்ன செஞ்சிடும் வீசுவோம், 130 அணுகுண்டுகள் உங்கள் மேலே தாக்கத்தில் இருக்குது, இப்படிங்கிறதெல்லாம் அவருடைய ஹைபிரிட் வார் ஸ்ட்ராட்டஜி தான். இல்லை, அவர் அமைச்சரடி பேசுகிறார் 130 அணு ஆயுதங்கள் உங்கள் மேலே ஏவுவோம்னா அது ஃபஸ்ட் பாசிபிளா சார்? அது யூ நெவர் நோ. அதாவது ஒரு வாரில் வந்துங்க பவுண்டரிஸ்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு மோசமான ஒரு மோசமான நிகழ்வில் டக்குன்னு ஒரு ஒரு மூமெண்ட் ஒரு இதில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டானா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அணுகுண்டுகளுடைய ஏவுகணைகள் எப்போவுமே ஆம்டாக இருக்காது. மிசைலில் ஃபியூவலை பண்ணுறதுக்கு சில அப்பாரட்டஸ் இருக்குது, சில செக்ஸ் இருக்குது, சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, சில தடுப்புகள் இருக்குது. ஈவன் அணுகுண்டை கூட தயார் பண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த என்ரிச்டு மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதை வந்து என்ன செய்வாங்க, தேவைப்பட்ட நேரத்தில் என்ன செய்வாங்க சேர்ப்பாங்க. அந்த சேர்த்த விஷயங்களை தேவைப்பட்ட நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ண விஷயத்தை தேவைப்பட்ட நேரத்தில் கைடன்ஸ் சென்டர் ஸ்ட்ராப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எப்போ தேவையா பார்த்தா ஸோ ஒன்று பொருள்கள் என்ரிச் பண்ண விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் கொடுக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அங்கே பல தரப்பு செக்ஸ் இருக்குது, பலதரப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. சுற்றி பார்க்குறாங்க, அட்டாக் பண்ணல, பார்த்துட்டே இருக்காங்க எங்கேருந்து தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் அந்த இடத்துல நிற்கும் போது என்ன தோணும் ஒரு ஆர்மி மேன் அவங்களுக்குலாம்? ஆர்மி மேன் என்ன தோணும்னா, அப்போ ஒரே ஒரு யோசனை தான் இருக்கும், அவனால் நம்ம சாவறதை விட நம்மளால் அவன் சாவணும் அப்படிங்கிறது. ஒரு மிலிட்ரியை பொறுத்தவரையிலும் அந்த இடத்துல வேறு எந்த யோசனையுமே வராது. அவனை நம்ம நிர்மூலமாக்கலை, அவன் மேலே நம்ம வந்து பரிதாபமும் பச்சாதாபமும் அவன் மேலே நம்ம மெர்சியை காட்டிட்டோம்னா அவன் நம்மளை அடுத்த நாள் இருக்கிறதுக்கு விட மாட்டான் அப்படிங்கிற ஒரே எய்ம் தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆல் ஆக்டிவிட்டீஸ் செல்ஃப் டிஃபென்ஸ், அஃபென்ஸ், அட்டாக் இப்படி தான் போயிட்டு. மேலே போக அதிகாரிகள் என்ன செய்வாங்க, டாக்டிக்கல் பிளான் பண்ணுவாங்க. இங்கே தாக்கினா என்ன பெட்டர், இங்கே எடுத்தால் என்ன பெட்டர், இது அடித்தோம்னா என்ன, அந்த மாதிரி கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு மேலே போக ஆப்ரேஷனல் பிளானிங், இந்த மூவ்மெண்ட், இந்த ட்ரூப்ஸ் எங்கே மூவ் பண்ண என்னது, இந்த ட்ரூப்ஸ் இந்த மாதிரி ஆப்ரேஷனல் பிளானிங் இப்படி ஒன்று போயிட்டு. எப்போவுமே இந்தியா வந்து ஒரு அமைதி விரும்புகிற நாடு. ஆனால் அவன் நம்ம அமைதியை குலைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் நம்மளும் அவன் அமைதியை குலைக்கிறோம். அது ரொம்ப நாள் முன்னாடி அப்படி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் அவன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 2014 அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இனிஷியேட்டிவ் நம்மளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவன் வந்து வாழாட்டின வாழை ஒட்டனை இருக்கிறோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் லெப்டினன்ட் கர்னல் முருகானந்தம் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சேனல் 5 நேயர்கள் அனைவருக்கும். சார், இப்போ சில தினங்களுக்கு முன்பு பகல்காமில் தாக்குதல் நடந்து 26 பேர் இறந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி தாக்குதல் எப்படி சார் நடக்குது? டாப் டு பாட்டம் எந்த மாதிரி ஒரு மெக்கானிசம்ல நடக்குது இந்த மாதிரியான ஒரு தாக்குதல்லாம்? இப்போ இந்த 26 அப்பாவி டூரிஸ்ட் மக்கள் பஹல்காமில் இறந்தது வந்து ஒரு மிக துரதிருஷ்டவசமான ஒரு ஈவெண்ட். இந்த மாதிரி பல தடவை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். காஷ்மீரில் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது. அதை வந்து என்னுடைய கிட்டத்தட்ட 8 வருட காலகட்ட காஷ்மீர் அனுபவம் மற்றும் அந்த காஷ்மீரினுடைய ஆக்டிவிட்டியை கூர்ந்து கவனித்ததை வச்சு நான் சில விஷயங்களை உங்களுக்கு இப்போ சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு இந்த மாதிரி தாக்குதல்களை வந்து பிளான் பண்ணுறது பாகிஸ்தானுடைய ஹையஸ்ட் மிலிட்ரி அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் ஜியோபொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்தியாவுடைய என்னென்ன நடவுகளை பார்த்து அதை எப்படி தாக்குதல் பண்ணோம்னா மேக்ஸிமம் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அவங்களுடைய எய்ம், பாகிஸ்தானுடைய எய்ம் வந்து ஸ்மால் இன்புட்டை போட்டு, சின்ன அளவு இன்புட்டை போட்டு பெரிய அளவு பாதிப்பு தாக்குறது. இப்போ கூட பாருங்க, இந்த பஹல்காமில் கிட்டத்தட்ட 5 அல்லது 6 பேர் தான் வந்திருக்கிறாங்க, வந்து தாக்கியிருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ், அதனுடைய எதிரொலி என்ன இருக்குது, கம்ப்ளீட் இந்தியா கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் 1.5 பில்லியன் இருக்கிற ஒரு தேசத்தை அது என்ன செஞ்சிருச்சு, டீஸ்டெபிளைஸ் பண்ணிடுச்சு. இது வந்து பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜி. அவன் வந்து சிறிய ஆயுதத்தை வச்சு பெரிய எஃபெக்டை உண்டு பண்ணுங்கிறத அவங்களுடைய எய்ம். வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாகிஸ்தான் மிக சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, இது எப்படி அங்கேருந்து ஆரம்பிக்குது, எப்படி முடியுது, எப்படி லாஜிக்கலாக ஒவ்வொரு தடவையும் அவன் வந்து எப்படி ஸ்லிப் ஆகிறாங்கிறத பார்க்குறோம். ஹையஸ்ட் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் திங்கர்ஸ் என்ன செய்வாங்க, இந்தியாவில் என்ன நடக்குதுங்கிறத வந்து ஈவெண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
அண்ட் பாகிஸ்தானோட ஈவெண்ட்டையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாகிஸ்தானில் ரொம்ப மோசமான ஈவெண்ட்டுகள் நடந்தது, விளைவுகள் நடந்ததுன்னா அதை திசை திருப்புறத்துக்கோ அல்லது இந்தியாவில் ஒரு பெரிய ஈவெண்ட், பெரிய ஒரு ஜம்ப், ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னா அதிலிருந்து இந்தியா வந்து ஸ்லிப் செய்யறதுக்கோ, அதாவது கீழ் நோக்கி இழுக்கிறதுக்கோ இதை வந்து அவன் பிளான் பண்ணுறான். பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறாங்க, அவங்க லொக்கேஷன், டைமிங், மெத்தட், இதை மூணையும் என்ன செய்கிறாங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. லாட் ஆஃப் திங்கிங் போகுது இதில். இந்த ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து ஏதோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோ அல்லது விடுதலைக்காக வேண்டி மக்கள் சண்டை போடுறதோ கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம், ஸ்பான்சர்ட் பை வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டேட். அந்த ஸ்டேட் வந்து அது பல முறை டெரரிசத்தோட இருந்து ஓடி கீடி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லா வித மெக்கானிசத்தையும் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, சிறப்பாக வெல் ஆயில்டு மெஷினரி இது. ஸோ அந்த என்ன செய்வாங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த பஹல்காம் தாக்குதல் கூட என்ன இருக்கும்னா, டாப் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் என்ன செஞ்சுருப்பார், ஒரு டீம் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒன்று செய்யலாம், எங்கே செய்யலாங்கிறத நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ப்ராபப்ளி என்னென்னா இப்போ டூரிஸ்ட் சீசன், அமர்நாத் சீசன், ஆகவே அதை வந்து என்ன செய்வோம், நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோட முடிச்சிருப்பார். ஜென்ரல் டைரக்ஷன் கொடுத்துருவார். அதுக்கு கீழே இருக்கிற பிரிகேடியர்ஸ், அது கீழே இருக்கிற கர்னல்ஸ், இந்த மாதிரி லெப்டினன்ட் கர்னல்ஸ், இவங்களாம் என்ன செய்வாங்க, அந்த சம்மந்தப்பட்டவங்க என்ன செய்வாங்க, டீமை ரெடி பண்ணுவாங்க. டீமை ரெடி பண்ணி 1 2 3 4 5 இவங்க 1 2 3 4 ரிசர்வ் அப்படின்னு வைப்பாங்க. ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிஹர்சல்ஸ் நடக்கும், ப்ராக்டிஸ் நடக்கும். பஹல்காம் மாதிரி ஒரு இடத்த அவன் செலக்ட் பண்ணுவான். பஹல்காம் மாதிரி விஷயங்களை வர்றதை வந்து அவன் என்ன செய்வாங்க, அவங்க பிளான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி ஒத்திகை பார்ப்பாங்க. அண்ட் இதே நேரத்தில் அவருடைய உளவு ஸ்தாபனமானது என்ன செய்யும், இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் அனுதாபிகள் இருக்காங்கல்ல, அந்த அனுதாபிகளை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அந்த அனுதாபிகளை தூண்டி விட்டு ஓகே இந்த டீம் வருது, இந்த டீமுக்கு என்ன செய்யணும், நீங்கள் ரிசப்ஷன், செட்டிலிங் அண்ட் கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ பஹல்காம் பக்கத்தில் இருக்கிற அனந்தநாக் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஓகே இந்த டீம், அவன் ஒரு டீம் எல்லாத்தையும் நேராக அனுப்ப மாட்டான். அந்த 5 பேர்த்த என்ன செய்வான், ஒரு 3 பேர்த்த ஃபாரஸ்ட் வழியாக அனுப்புவான், ஊடுருவல். ஒரு 2 பேர்த்த காத்மாண்டு ஃப்ளைட்டில் போயிட்டு காத்மாண்டுலேருந்து டெல்லி வந்து டெல்லியிலேருந்து ஸ்கார்பியோ வழியாக ஸ்ரீநகர் அனுப்புவான். பல ரூபத்தில் அனுப்புவான். ஒரு சில பேர்த்த என்ன செய்வான், ட்ரெயினில் அனுப்பும். இந்த மாதிரி இந்த விஷயம், இந்த இதுக்கு பேர் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் சொல்கிறது, ஊடுருவல். இந்த ஊடுருவல் வந்து மெத்தட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன், பல வித்தியாசமான இன்ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது நடந்து போகிறது, ஹை ஆல்டிடியூட் லோ ஓப்பனிங், ஹாலோ அப்படின்னா பாராஷூட் அங்கேருந்து விடுறது, யாருக்கும் தெரியாமல் கீழே வந்தவுடனே திறக்கிறது, இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி த்ரூ ரிவர்ஸ் அண்ட் ராவைன்ஸ், அதாவது நதி நாளாக்கள் வழியாக வர்றது, மோசமான கிளைமேட்டில் உள்ளுக்கு வர்றது, கூட்டத்தில் வர்றது, அதாவது மெயின் லொக்கேஷன்லேருந்து வர்றது, அதாவது த்ரூ காட்மாண்டு, த்ரூ டெல்லி, ப்ராப்பர் விசால வர்றது, இந்த மாதிரி பல ரூபத்தில் வருவான். அவங்க வந்த உடனே ரெடியாக இருப்பாங்க. எங்கள் பஹல்காம் ஏரியாவில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு வெல் டு டூ ரெஸ்பெக்டபிள் பொசிஷனில் இருக்கிற ஒரு அதிகாரி, ஒரு 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 குடும்பம் இருக்கிறதுல அவங்க என்ன செய்வாங்க, இவனை ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணி ஒன்று செக்யூரிட்டி டைட்டாக இல்லைன்னா என்ன செய்வாங்க, ஊருக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. செக்யூரிட்டி டைட்டாக இருந்ததுன்னா என்ன செய்வாங்க, ஹைட் அவுட்னு ஒன்று இருக்கும். அந்த ஹைட் அவுட்னா அதாவது ஃபாரஸ்ட்டில் இருக்கும், அந்த ஃபாரஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இந்த மூமெண்ட் போக்குவரத்துக்கெல்லாம் பேர் வந்து அதை கைட் பண்ணுறதுக்கு கைடுன்னு இருப்பான், வழிகாட்டி இருப்பான். ஸோ இந்த 4 பேர் 5 பேருக்கு பேர் ட்ராக். இந்த ட்ராக்கை உள்ளுக்கு கொண்டு வந்து இந்த வழிகாட்டி இந்த இடத்துக்கு ரீச் பண்ணோம்னா அவனுக்கு ஒரு 2 லட்சம் அல்லது 3 லட்சம் பணம் கிடைக்கும். இதுதான் அவனுக்கு மோட்டிவேஷன். அந்த வழிகாட்டி இருக்கான்ல கைடு, அவன் வந்து அந்த இடத்துல இருக்கிற நுணுக்கங்கள் பூராவும் தெரியும். ஒவ்வொரு ரோடு, ஒவ்வொரு ட்ராக்கு, ஒவ்வொரு ஃபுட்பாத் எல்லாமே அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு மலைகள், மடுவுகள் எல்லாமே அவனுக்கு தெரியும். ஸோ அவன் என்ன செய்வான், அவங்களை கரெக்டாக கூப்பிட்டு போயிடுவான். இப்படி இந்த மாதிரி ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன செய்வான், ஈவெண்ட் நடக்குது. ஈவெண்ட்டில் வந்து கரெக்டாக வர்றாங்க, எதிர்பார்க்குற மாதிரி அவன் அட்டாக் பண்ணுறான், யாரும் ரியாக்ட் பண்ணல, அதெல்லாம் முதலே பிளான் பண்ணிவிடுவான், இந்த இடத்துல ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்வான், பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு ஊர்களில் என்ன செஞ்சுருவாங்க, மெல்ட் ஆகிடுவாங்க. மெல்ட் ஆகிட்டு அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு வீசிட்டு வெப்பன் போக்குவரத்து எல்லாத்தையும் அவுட் பண்ணிவிட்டு நான் சாதாரணமாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாதாரண ஒரு டூரிஸ்ட் மாதிரி என்ன செஞ்சிருவான், அவனும் கூட்டமாக சேர்ந்து அப்படியே மிங்கிலாகி வெளியே போயிடுவான். வெளியே போய்ட்டு அனந்தநாக்லேருந்து ஸ்ரீநகர் ட்ரெயின்லையோ பஸ்லேயோ வெளியே போய் அப்படியே காரில் போயிட்டு அப்படியே அமிர்த்சர் வந்து வாகா அட்டாரிக்கிட்ட போய் வெளியே போயிடுவான். இவ்வளோதான். இது வந்து அவன் பாகிஸ்தான் வந்து தேசம், பாகிஸ்தான் நேஷன் இருக்கு இல்லைங்களா, அது இதை ஒரு மிகச்சிறந்த ஒரு வெல் ஆயில்டு மெஷினரியாக வச்சுருக்குது. இப்போ எடுத்துக்காட்டா ஒரு சாதாரண விஷயம் சொல்கிறோம். இப்போது ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார். அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு ரோடு போடணும் அல்லது பிரிட்ஜ் கட்டணும்னா
அது என்னென்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும்ல, பல தடவை செஞ்சுருக்கிறாருல. ஆமா. ஸோ அது எப்படி கான்ட்ராக்ட் போடணும், எப்படி டெண்டர் போடணும், எப்படி என்ன செய்யணும், அதுக்கப்புறம் என்ன ஃபஸ்ட்டு L1 வர்றதுக்கு என்ன செய்யணும், அதுக்கப்புறம் யாரை பார்க்கணும், என்ன அப்ரோச் பண்ணணும், கான்ட்ராக்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே என்ன செய்யணும், அவங்களுடைய பில்லை எப்படி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும், பில் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க, அதை பாஸ் பண்ணுறது எப்படி வைக்கணும், பாஸ் பண்ணி இது என்ன செய்யணும், பணத்தை வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த பணத்தை வச்சு நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் போகணும். இந்த மாதிரி ஒரு வெல் ஆயில்டு சைக்ளிக் ஆக்டிவிட்டி பாகிஸ்தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால தான் அட் வெரி ரெகுலர் இன்டர்வல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்குது. இது இப்போ நடந்ததுங்களா? இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? புல்வாமா நடந்தது. புல்வாமாவோட மெத்தட் வேற. புல்வாமா என்னன்னா பை அண்ட் லார்ஜ் அவன் என்ன செஞ்சான், இது வந்து டைரக்டா அப்பாவி மக்களை சுட்டது. ஆமா. இதுக்கு வந்து மேன் பவர் சின்ன வெப்பன் இருந்தால் போதும். புல்வாமாவுக்கு அப்படி இல்லை. புல்வாமாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெடிமருந்துகளை ஆர்மி கான்வாய் பக்கத்தில் வச்சு அதை வெடிக்க வைக்கிறது. இதுக்கு என்ன வேணும்னா மக்களோட அந்த ஷாப்கீப்பர்ஸோட சப்போர்ட் வேணும், ட்ராக் அதாவது வெஹிக்கிளோட சப்போர்ட் வேணும், ஒரு ஜிப்சி அது வேணும், அதை ப்ரொக்யூர் பண்ணணும், மருந்துகளை ப்ரொக்யூர் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொக்யூர் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொக்யூர் பண்ணணும். அமேசானில் ஆர்டர் பண்ணாங்க, ஒரே ஆள் 5 கிலோ 100 கிலோ 80 கிலோன்னா தெரிஞ்சிடும், 10 பேர்த்துலேருந்து கொஞ்சம் இவ்வளவு ப்ரொக்யூர் பண்ணி அதை சேர்த்து வைக்கணும், அதை ஆர்கனைஸ் பண்ணணும், இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அது மாதிரி அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? 26/11 மும்பை அட்டாக். ஆமாம், மும்பை அட்டாக் அது வேற மெத்தட். அது என்னன்னா பார்த்தான், இப்போ பாம்பேயில் இருக்கிற மீனவர்களுடைய ஏரியா வந்து ரொம்ப மோசமான ஒரு சிறப்பான ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஆனால் அந்த மீனவர்கள் ஏரியாவுக்கு உடனே இமீடியட்லி என்ன ஆகுது, ஹை ப்ரொஃபைல் விஐபி, லியோபால்ட் காஃபே, இந்த கேட்வே, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹை ப்ரொஃபைல். ஸோ அந்த மீனவர்களோட மிக்ஸ் ஆகி உள்ளுக்கு வந்து ஹை ப்ரொஃபைல் அட்டாக் பண்ணிட்டு அப்படியே போயிடலான்னு பார்த்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, பாம்பேயில் வந்து சென்டர் ஆஃப் த சிட்டி அண்ட் மகாராஷ்டிரா போலீஸனுடைய தீவிரமான விஷயங்கள் போக்குவரத்து அண்ட் சிட்டியில் வந்து ஜாஸ்தி இது பண்ண முடியாதுல, டக்கு நம்ம பிடிச்சி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான், அஜ்மல் கசாப் தான். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, பார்லிமெண்ட் அட்டாக். அது மெத்தட் வேற. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெத்தடு. அடுத்த அட்டாக்கும் பண்ணுவாங்க. நான் இப்பவும் எழுதி கொடுக்குறேன். அடுத்த அட்டாக்கும் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதாவது ஒரு எங்க நம்ம லீஸ்ட் எக்ஸ்பெக்டடோ அங்கே தான் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அட்டாக் ஆனதுக்கப்புறம் என்னன்னு சொல்றீங்களா, அதையும் அட்டாக் ஆனதுக்கப்புறம் வேகமாக நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, கோவப்படுவாங்க, ப்ரெஸ் நடக்கும், இந்த மாதிரி 4-10 இன்டர்வியூ நடக்கும், 4 நாள் அப்படி ஓடும், 5 ஓடும். அதுக்கப்புறம் இந்தியா என்ன செய்யும், நாங்கள் போர் தயாராக இருக்கோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் சொல்லுவார், ராணுவ மினிஸ்டர் சொல்லுவார், மிக மிக கடுமையான விமர்சனத்தை பண்ணுவார், ப்ரெஸ்ஸில் நடக்கும், சிசிஎஸ் கமிட்டி எல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்றும் ஆக்டிவிட்டி ஒன்றும் நடக்காது. அவங்களுக்கு அதுவும் தெரியும், பாகிஸ்தானுக்கு அதுவும் தெரியும். ஸோ அதனால என்ன செய்வோம், அப்போ என்ன செஞ்சிருவாங்க, நாங்கள் பீஸ் விரும்பிகள், ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்வான், எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப வெல் தாட் அவுட் பிளான்ங்க. அட்டாக் ஆன உடனே சொல்ல வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்கு பாகிஸ்தானுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதுக்கப்புறம் சம்மந்தம் இருக்குன்னா எங்களுக்கு ப்ரூஃப் கொடுங்க. ப்ரூஃபையும் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து நம்ப மாட்டோம், இதை வந்து நாங்கள் என்ன செய்வோம், ஜாயிண்ட் கமிட்டி போடுவோம். அதாவது அட்டாக் பண்ணுறது செகண்டில் உயிர் எடுக்கிறான், ஆனால் அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஜாயிண்ட் கமிட்டி போடுவோம்மா. புரியுதுங்களா? அதாவது ஸ்பீட் அவன் வந்து அவனுடைய வேலைக்கு ஸ்பீடை யூஸ் படுத்துகிறான், ஆனால் நம்ம அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அவன் வந்து முட்டுக்கட்ட போகிறது வந்து அதாவது காலக்கெடுகள் எடுத்துக்கிறான். ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் என்ன ஆகிடும், இது கொஞ்ச நாள் அப்படியே நம்ம பீப்புள்ஸ் இன்னும் டெமோக்ரஸியில் என்ன ஆகும்னா, ஒரு பிரச்சனை மாதிரி இன்னொரு பிரச்சனை வரும்போது என்ன ஆகும், மக்களுடைய ஃபோக்கஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு 4-5 வாரங்களுக்கு அப்புறம் இது கம்ப்ளீட்லி என்ன ஆகிடும், மறந்துடும். ஆமாம், தி மெமரி ஆஃப் த பீப்புள் இஸ் வெரி ஷார்ட். எனக்கு ஒரு டவுட் சார், இது நீங்கள் சொல்கிறது அந்த புல்வாமா தாக்குதலுக்கு முன்னாடி வரைக்கும் ரைட் ஓகே, நீங்கள் சொல்கிறது படி நடந்து வந்துடுது. ஆனால் புல்வாமா தாக்குதல் அப்படி இல்லை, உடனே நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் திரும்ப அடிச்சோம், பாகிஸ்தானுக்குள்ளே வந்து அடிச்சுட்டு வந்தோம். இப்போ அதே போல் மறுபடியும் நடந்ததுன்னா இதுக்கும் தக்க பதிலடி கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மனதில் அந்த புல்வாமா தாக்குதலுக்கு கொடுத்த பதிலடி இப்போ மனசில் பதிஞ்சிருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது? இல்லை ஆக்சுவலி இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, புல்வாமாவுக்கு அப்புறமோ அல்லது 2014க்கு அப்புறம் தான் பதிலடி கொடுக்குறது. அப்படி கிடையாது. எல்லா டயத்துலையும் நம்ம பதிலடி கொடுத்துருக்குறோம். எப்படி கொடுத்துருக்கோம்னா, நம்ம டாக்டிக்கல் லெவல்லையும் எந்த லெவல் ஆப்ரேஷன் லெவலில் பதிலடி கொடுத்துருக்குறோம். இப்போ ஊரி அட்டாக் நடந்தது, ஆமாம், அந்த ஊரி அட்டாக்கு உடனே பதிலடி கொடுத்துட்டோம். அதே மாதிரி 1990s நிறைய அட்டாக்ஸ் இந்த மாதிரி நடந்தது, அப்பவே பழிது. ஆனால் இந்த புல்வாமா தாக்குதல் தான் என்ன ஆயிடுச்சு, நேஷனல் டிஸ்கஷனாக மாறிச்சு, தேசிய டிபேட்டாக மாறிச்சு ஆச்சுங்களா. அதே மாதிரி இதுவும் தேசிய டிபேட்டாக மாறிச்சு. ஸோ இது வந்து இப்போ சமீப காலகட்டங்களில் பாகிஸ்தானுடைய தாக்குதல்களை வந்து நம்ம எடுத்து என்ன செஞ்சிடறோம், வெளியில் கொண்டு வரோம். முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், வெளியில் கொண்டு வராமல் நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். மிலிட்ரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் வந்து அதோட வேலைகள் செஞ்சது அப்படியே குவைட்டாக செஞ்சு முடிச்சுட்டு அதோட முடிச்சிடும், அவனுக்கு தெரியும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இது பூரா வெளியில் கொண்டு வந்துருச்சு. வெளியில் கொண்டு வந்ததில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம மைட் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷனோட மைட் இருக்குல்ல, அது அங்கே வரும் அவனுக்கு. செகண்ட் வந்து சீரியஸ் டெசிஷன்ஸ் இப்போ எடுக்க முடியும்.
இப்போ ஒரு நான் மிலிட்ரி ஆஃபீஸர், என்கிட்ட ஒரு பெட்டாலியன் இருக்குது. அந்த என் பெட்டாலியனை ஒருத்தன் வந்து அங்கே பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாங்க, என்னுடைய போஸ்ட்டை அடிச்சுட்டு போயிட்டான். உடனே நான் என்ன செய்வேன், என்னுடைய வேர்வித்தால வச்சு அவன் போஸ்ட் அடிச்சுட்டு நான் ரிவெஞ்ச் எடுத்துருவேன். புரியுதுங்களா? ஆனால் இப்போ என்ன ஆகுது, இப்போ ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பாடி ஆகக்கூடிய கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில் டிஸ்கஸ் பண்ணி உடனே சிந்து நதியை தடுக்கிறோம், உடனே வாகா பார்டர் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபார் ரீச்சிங் கான்சிக்வன்சஸ் இந்த தாக்குதல் கொண்டு வருது. போர் வருமா வராதாங்கிறது பெரிய கேள்விக்குறி. இல்லை சார், இப்போ சிந்து நதியை தடுக்கிறது மூலமாக அவங்க டேரெக்டாக நாங்கள் மேலே நாங்கள் போர் பண்ணுவோம், ஆயுதங்களை ஏவுவோம் அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு தாக்கமாக இருக்கும்? சிந்து நதியை நிப்பாட்டுறது அவங்களுக்கு தாக்கம் இருக்குது. ஏன்னா வார் ஆல்ரெடி நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹைப்ரிட் வாரில் வந்து கன்வென்ஷனல் வார்ங்கிறது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அடிச்சுக்கிறது ஆச்சுங்களா. அன்கன்வென்ஷனல் வார்ங்கிறது வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட்டை வச்சு நம்ம ஆர்மியை டை டவுன் பண்ணுறது, தாக்குதல் போக்குவரத்து, அல்லது நம்மளே இன்னொரு கூலிப்படைகளை வச்சு அடிக்கிறது, நம்மளே வந்து உளவுத்துறைகளை, அதாவது நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், அதாவது பெயர் தெரியாத அட்ரஸ் இல்லாதவங்க அடிச்சிட்டாங்க, பெயர் தெரியாதவங்க அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து அன்கன்வென்ஷனல் வார். அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ஹைப்ரிட் வாருங்கும்போது கன்வென்ஷனல் வாரும் இருக்கும், அன்கன்வென்ஷனல் வார் இருக்கும், சைபர் வார் இருக்கும், எக்கனாமிக் வார் இருக்கும். எக்கனாமிக் வார்னா என்னது, பிளாக் பண்ணுறது. இப்போ எடுத்துக்காட்டா பாகிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையாக இருக்கும், என்ன தேவையாக இருக்கும், சுகர் தேவையாக இருக்கும். உடனே நம்ம என்ன செஞ்சோம், பிளாக் பண்ணிவிடுவோம். அங்கே மக்கள் அதிருப்தி பண்ணி அந்த மக்களுடைய கோவத்தை வந்து அந்த கவர்மெண்ட் மேலே திருப்பினவொன்னே என்ன ஆகிடும், அந்த மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, கோவத்தை திருப்ப எதிர்கட்சி பிடிச்சி அவங்கள வந்து அந்த கவர்மெண்ட்டை, புரியுதுங்களா, டீஸ்டபிளைஸ் பண்ணுறது எக்கனாமிக் வார். அதே மாதிரி பாகிஸ்தான் மேலே எக்கனாமிக் வார் ரொம்ப நாளாக அட்டாக் பண்ணிட்டு இருந்திருந்தான். ஏன்னா கள்ள நோட்டு அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தான். கள்ள நோட்டு அடிச்சோம்னா நம்ம நோட்டினுடைய வேல்யூவேஷன் டவுன் ஆகிடும். நம்ம நோட்டு ஒரு டினாமினேஷன் இருக்கிற நோட்டு இவ்வளவு தான் இருக்கணும்னு எக்கனாமியில் இருக்கணும். அவன் அதே டினாமினேஷன் ஒரு டூப்ளிகேட் நோட்டை விட்டானா என்ன ஆகும், நம்ம அந்த நோட்டினுடைய வேல்யூ கம்மியாயிடும், பொருள் ஏறும், இன்ஃப்ளேஷன் ஏறும். இந்த மாதிரி இது ஒரு இது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடும் அவன் பாகிஸ்தான் என்ற நாடு வந்து இந்த ஹைபிரிட் வாரை மிக சிறப்பாக கற்றுக்கிட்டு மிக சிறப்பாக பெரிய நாடாகக்கூடிய இந்தியாவை மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் சண்டைக்கு ரெடி ஆகிட்டோம், சிந்தனை பண்ண நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுவோம், அந்த நாங்கள் அணுகுண்டுகளை என்ன செஞ்சிடும் வீசுவோம், 130 அணுகுண்டுகள் உங்கள் மேலே தாக்கத்தில் இருக்குது, இப்படிங்கிறதெல்லாம் அவருடைய ஹைபிரிட் வார் ஸ்ட்ராட்டஜி தான். இல்லை, அவர் அமைச்சரடி பேசுகிறார் 130 அணு ஆயுதங்களும் உங்கள் மேலே ஏவுவோம்னா அது ஃபஸ்ட் பாசிபிளா சார்? அது பாசிபிள் கிடையாது. பட் யூ நெவர் நோ. அதாவது ஒரு வாரில் வந்துங்க பவுண்ட்ரிஸ்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு மோசமான ஒரு மோசமான நிகழ்வில் டக்குன்னு ஒரு மூமெண்ட் ஒரு இதில் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டானா ஒன்றும் செய்ய முடியாது. பட் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. நம்ம என்னது அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அணுகுண்டுகளுடைய மிசைல்ஸ் எப்போவுமே என்னவா இருக்காது, நீங்கள் சொல்கிற மாதிரி அணுகுண்டுகளுடைய ஏவுகணைகள் எப்போவுமே ஆர்ம்டாக இருக்காது. ஆர்ம் பண்ணுறதுக்கு சில அப்பாரட்டஸ் இருக்குது. மிசைலில் ஃபியூவலை பண்ணுறதுக்கு சில அப்பாரட்டஸ் இருக்குது, சில செக்ஸ் இருக்குது, சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, சில தடுப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. எப்போவுமே ஈவன் சாதாரண ஒரு துப்பாக்கியை கூட நாங்கள் எப்படி வச்சுருப்போம்னா, துப்பாக்கியை தனியாக வச்சுருப்போம், புல்லட்ஸ் அதாவது ரவைகளை தனியாக வச்சுருப்போம். எப்போ தேவையோ அப்போ தான் ரெண்டையும் ஒன்றா கொண்டு வருவோம். அதே மாதிரி அணுகுண்டுகளை வந்து வார் ஹெட்னு சொல்கிறது தனியாக இருக்கும், அதனுடைய மெத்தட் வேறு. ஈவன் அணுகுண்டை கூட தயார் பண்ணி வைக்க மாட்டாங்க, அந்த என்ரிச்டு மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதை வந்து என்ன செய்வாங்க, தேவைப்பட்ட நேரத்தில் என்ன செய்வாங்க, சேர்ப்பாங்க. அதை அந்த சேர்த்த விஷயங்களை தேவைப்பட்ட நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ண விஷயத்தை தேவைப்பட்ட நேரத்தில் கைடன்ஸ் யூனிட்டை ஸ்ட்ராப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எப்போ தேவையோ அப்போ தான். ஸோ ஒன்று பொருள்கள் என்ரிச் பண்ண விஷயங்கள் இருக்கும், அணு விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த வார் ஹெட்டை வந்து சேர்க்கணும் எதோட மிசைலோட, அதுக்கப்புறம் கைடன்ஸ் யூனிட்டோட என்ன செய்யணும், ஃபீட் பண்ணணும், சார்ஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் மிசைலுக்கும் என்ன செய்யணும், நீங்கள் வந்து ஃபியூயல் கொடுக்கணும், ஃபியூயல் இன்னும் லிக்விட் ஆக்சிஜன், வேரியஸ் ஃபியூல்ஸ் ஆர் தேர், ரெட் நைட்ரிக் ஆக்சைடெலாம் இருக்குது, RNO, அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அங்கே பல தரப்பு செக்ஸ் இருக்குது, பலதரப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் எஸ், டிட்டர்மின்ட் எனிமி கேன் டூ தட். ஓகே சார், இன்னொரு தகவல் என்ன, நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க, அந்த மாதிரி காஷ்மீரில் கிட்டத்தட்ட 8 வருடங்களை இருந்ததை சொல்கிறீங்க. இப்போ தாக்குதல் நடக்கும்போது நம்ம அந்த வீடியோ விஷுவல் பார்க்கும்போது தெரியுது, துப்பாக்கி சூடு நடக்க நமக்கு அருகாமையிலேயே புல்லட்ஸ்லாம் வந்து படுது. ஆனாலுமே அந்த மிலிட்டரி மேன்ஸ் அந்த கண்ணை வச்சுட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாங்க, அட்டாக் பண்ணல, பார்த்துட்டே இருக்காங்க எங்கேருந்து தாக்குதல் நடத்துகிறேன் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் அந்த இடத்துல நிற்கும் போது என்ன தோணும் ஒரு ஆர்மி மேன் அவங்களுக்குலாம்? ஆர்மி மேன் என்ன தோணும்னா, அப்போ ஒரே ஒரு யோசனை தான் இருக்கும், அவனால் நம்ம சாவறதை விட நம்மளால் அவன் சாவணும் அப்படிங்கிறது. ஒரு மிலிட்ரியை பொறுத்தவரையிலும் அந்த இடத்துல வேறு எந்த யோசனையுமே வராது. எதிரியை வந்து அவன் சுதாரிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், எதிரியை நிர்மூலமாக்கணும். அவனை நம்ம நிர்மூலமாக்கலை, அவன் மேலே நம்ம வந்து பரிதாபமும் பச்சாதாபமும் அவன் மேலே நம்ம
மெர்சியை காட்டிட்டோம்னா அவன் நம்மளை அடுத்த நாள் இருக்கிறதுக்கு விட மாட்டான் அப்படிங்கிற ஒரே எய்ம் தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆல் ஆக்டிவிட்டீஸ் செல்ஃப் டிஃபென்ஸ், அஃபென்ஸ், அட்டாக் இப்படி தான் போயிட்டுருக்கும். மற்றபடி வேறு எந்த யோசனையும் வராது. அந்த அளவுக்கு இறக்க குணத்துக்கு வேலையே இல்லை. அங்கே இறக்க குணத்துக்கு வேலை இல்லை. பட் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப லோ லெவல். ஆனால் மேலே போக போக அதிகாரிகள் என்ன செய்வாங்க, டாக்டிக்கல் பிளான் பண்ணுவாங்க. இங்கே தாக்கினா என்ன பெட்டர், இங்கே எடுத்தால் என்ன பெட்டர், இது அடித்தோம்னா என்ன, அந்த மாதிரி கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு மேலே போக போக ஆப்ரேஷனல் பிளானிங், இந்த மூமெண்ட், இந்த ட்ரூப்ஸ் எங்கே மூவ் பண்ண என்னது, இந்த ட்ரூப்ஸ் இந்த மாதிரி ஆப்ரேஷனல் பிளானிங் இப்படி ஒன்று போயிட்டு இருக்கும். அது ஏன் சார் குறிப்பாக இந்த மாதிரி நம்ம காஷ்மீர் அந்த பகுதிகளிலே இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கே? நீங்கள் நிறைய செய்திகள் வரும், அதாவது பாகிஸ்தானியர்கள் தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறாங்க, அதுக்கு பதிலடி தான் இந்தியா கொடுக்குதுன்னு. இதுதான் ஆக்சுவல் உண்மையா? இது நமக்கு எதாவது தெரியல அந்த காலம். இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே இந்தியா வந்து ஒரு அமைதி விரும்புகிற நாடு. ஆனால் அவன் நம்ம அமைதியை குலைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் நம்மளும் அவன் அமைதியை குலைக்கிறோம். அது ரொம்ப நாள் முன்னாடி அப்படி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் அவன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். பட் 2014 அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இனிஷியேட்டிவ் நம்மளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவன் வந்து வாழாட்டின வாழை ஒட்டன இருக்கிறோம். அந்த மாதிரி அந்த தயக்கம்லாம் கிடையாது. அண்ட் வி ஹவ் காட் அடிக்வேட் ஓப்பன்னஸ் அண்ட் ஃப்ரீனஸ் டு எங்கேஜ் தம். 2014 அப்புறம் 2014 மோடி வந்து பிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் எல்லாரும், நான் எல்லா ஆர்குமெண்ட் கேட்டது ஒரே கேள்வி தான், எல்லாமே பிஎம் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அப்படி மோடி வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீ ஹேண்ட் கிடையாது. மோடி வந்ததுக்கு முன்னாடி எப்படின்னம்னா ஆர்மிக்கு நிறைய சில கட்டுப்பாடுகள் இருந்தது. அந்த கட்டுப்பாடுகள் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் தட் டே. அப்போ பாகிஸ்தானுக்கு நமக்கு உள்ள ரிலேஷன்ஸ், அப்போ பாகிஸ்தானுக்கு நமக்கு உள்ள ஒரு பரஸ்பர வெளியுறவு கொள்கைகள், அதை வந்து மோடி என்ன செஞ்சார், அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டார். என்ன மாற்றிட்டார்னா, அதாவது அவன் தாக்குறான்னு அவனுக்கு மைண்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து முதலே தாக்குங்க ஒன்று. ரெண்டாவது வந்து ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப், அதாவது புல்லட்ஸு வெடிகுண்டுகள் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றிலாம் ஜாஸ்தி கண்டுக்காதீங்கன்னு இந்த மாதிரி சில ஹிண்ட் தான் கொடுக்குறது தானே. பொலிட்டிக்கல் லீடர் ஹிண்ட் கொடுத்தா அப்புறம் மிலிட்டரி வேலையை பார்த்துரும். புரியுதுங்களா? அந்த ஹிண்ட் கரெக்டாக வரும்போது இது பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை. ஈவன் வாஜ்பாய் டயத்தில் கூட வாஜ்பாய் என்ன சொன்னார், நீங்கள் வந்து இது வந்து பொலிட்டிக்ஸ் கிடையாது, இது அவங்களுடைய அந்த டயத்தில் இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அப்போ இருக்கிற மோடி வந்ததுக்கப்புறம் இந்தியா வந்து செல்ஃப் ரிலையண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப டிபெண்ட்டாக இருந்தோம். மோடி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியாவில் வந்து வல்லரசுகளுடைய ரொம்ப தாக்கம் கம்மியாயிடுச்சு. ஆனால் அப்போ ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ கார்கில் டயத்துலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அவங்க சொன்னது உடனே நம்ம ஃபாலோ பண்ணோம். வாஜ்பாய் சொல்லிட்டாரு, நீங்கள் அவனை வெளியே அனுப்புறவர்களும் தான் எல்சியை லக்ஷ்மண் ரேகா பார் நை கர்னா அப்படின்னாரு. அப்படின்னு அர்த்தம், அந்த எல்சியை பார்க்க பண்ணக்கூடாது, அதாவது கிராஸ் பண்ணக்கூடாதுன்னாரு. ஸோ அந்த மாதிரி அப்போ இருக்க டைரக்டிவ் அப்படி இருந்தது. இப்போ இருக்க டைரக்டிவ் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. எப்படி வந்தாலும் செய்வோம் அந்த மாதிரி டைரக்டிவை பொறுத்து. சார், இந்த ஒரு தாக்குதலில் நிறைய கருத்துக்கள் வந்து எதிர்வினையாக தான் இருக்குது. ஆனாலுமே இங்கே ஒரு தமிழகத்திலேருந்து ஒரு சில கருத்துக்கள் வருது. இந்த கருத்துக்கள் யார் பரப்புறாங்கன்னு தெரியல. அதாவது 800 மீனவர்கள் இங்கே எல்லையில் சுட்டுக் கொள்றாங்க, அதுக்கு இந்த தீவிரம் காட்ட மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி காஷ்மீர் எல்லையில் நடந்தால் மட்டும் உடனே தீவிரம் காட்டுறீங்க, போர் பதட்டம்லாம் அதிகரிக்குதே அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று வருது. இந்த கருத்து எப்படி பார்க்குறீங்க? 800 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் இல்லை, எப்படி எனக்கு தெரியல. எனக்கு அது இல்லை, அதான் பார்டர் பாண்டித்தை தாண்டி போகிறாங்க மீன் பிடிக்க, இது மாதிரி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க நிறைய பேர். 800 பேரா? 800 ஒரு கணக்கு இல்லை இல்லை, கணக்கு எனக்கு ஃபர்ஸ்ட்லி டவுட்டாக இருக்குது ஒன்று. இல்லை, செகண்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் பாகிஸ்தானுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. ஸ்ரீலங்கா அண்டை நாடு ஆனால் நட்பு நாடு. பாகிஸ்தான் அண்டை நாடு ஆனால் எதிரி நாடு. இது ஒரு முக்கியமான விஷயம். நட்பு நாடு ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அதனுடைய நோக்கம், அதனுடைய மோட்டிவ் வேற மாதிரி இருக்கும். எதிரி நாடு ஒரு விஷயம் செஞ்சோம்னா அதனுடைய நோக்கம், மோட்டிவ் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதை தனியாகவும் இதை தனியாக பார்க்கணும், ரெண்டும் ஒன்றா பார்க்கக்கூடாது. ஒன்று. செகண்டு, அவங்க வந்து ஃபோக்கஸ்டாக அட்டாக் பண்ணுறான். ஒரு 15 நிமிஷத்தில் 26 பேரை கொள்றாங்க. என்னைக்காவது இவங்க வந்து இந்த மீனவர்களை வந்து 15 நிமிஷத்தில் 25 பேரை கொண்டிருக்காங்களா? கிடையாது. ஒன்று. செகண்டு, இது வந்து ஒரு ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி. எப்படி ஆக்டிவிட்டின்னா, அவங்க வர்றாங்க, நம்ம போகிறோம், அந்த பவுண்ட்ரியில் நம்ம கிராஸ் பண்ணுறோம், அவன் போன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறான், நம்ம திருப்பி போகிறோம், திருப்பி அனௌன்ஸ் பண்ணுறான், திருப்பி போகிறோம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஒரு ஓவர்ச்சர்ஸ் புரியுது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அப்பாவி டூரிஸ்ட்டு அவன் கொண்டு வர்றான், நீ யாரு, நீ ஹிந்துவா முஸ்லீமா ஏதோ கேட்டு கொள்றான். ஸோ அப்படிங்கும்போது இது ரெண்டையும் வேற மாதிரி பார்க்கணும். இது வந்து அதான் எனக்கே தெரியல எதுக்கு அமாவாசைக்கும் அக்பர் பாஷாவுக்கும் முடிச்சு போடுறாங்கன்னு தெரியல. இது வந்து இது அவருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அது போல இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணக்கூடாது. இப்போ சொன்னீங்க நட்பு நாடு அப்படின்ட்டு. ஸோ நட்பு நாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதில் தீர்வு காணாமல் அதில் ஒரு மும்முரம் காட்டலாம். ஆனால் இதுக்கு காட்டுற மும்முரத்தில் ஒரு 25% காட்டலாம்ல, இதுக்குன்னு ஒரு கேள்வி இந்த சமயத்தில் வெளிவருது. அது நான் சொல்கிறேன், ஏன்னா நான் அந்த பக்கம் பார்த்துருக்கிறேன். நம்ம மீனவர்கள் ரெக்லெஸ் ஃபிஷிங் பண்ணுறாங்க இதில் நம்ம இடத்துல. ஸோ என்ன ஆகுது, மீன் என்ன ஆகிடுது, மீன் டெப்ளீட் ஆகிடுது.
டெப்ளீட்னா என்னது, அதனுடைய மீன் குஞ்சுகளை கூட எடுத்துடுறாங்க. ஒரு சில அதாவது சில நார்ம்ஸ் இருக்குது. ஒரு ஒரு சைஸ் மீனுக்கு மேலே இருக்கிறது தான் என்ன செய்யணும், அரிக்கணும், மீதியை விட்டுறணும். இந்த மாதிரி ரெக்லெஸ் ஃபிஷிங் பண்ணுறதுனால ஃபிஷிங் பண்ண 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 மீன் அந்த ஏரியாவில் இருக்கிற மீன் என்ன ஆகிடுது, வர மாட்டேங்குது, வளர மாட்டேங்குது. ஸோ அந்த ஏரியா வந்து மீன் இல்லாமல் போயிடுது. ஆனால் அவனுடைய பார்டரில் இருக்குல்ல, அவன் வந்து ஃபிஷிங்கே விட மாட்டேங்கிறான். அதில் என்ன செய்தாங்க, அந்த பக்கம் போக போக என்ன ஆகுது, மீன் நிறையா இருக்குது. அதனால தான் நம்ம மீனவர்கள் அங்கே மீனை தேடி போகிறாங்க. புரியுதுங்களா? ரூட் காஸ் என்னது, ரூட் காஸ் என்னது, ரூட் காஸ் வந்து பேராசைப்பட்டு நிறைய ஃபிஷ் பண்ணுறது. 100 கிராம் மீனை ஃபிஷிங் பிடிச்சோம்னா 100 கிராம் மீன் மட்டும் வரும். மீதி 90 கிராம்லேருந்து 10 கிராம் மீன்கள் வந்து அது இருக்கும், வளரும், டெவலப் ஆகும். நீ 100 கிராம் மீனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் 80 கிராம் மீனையும் பிடிச்சிட்டு அதையும் பிடிச்சி 70 கிராம் மீனை, சின்ன மீன்கள்லாம் பிடிக்க பிடிக்க என்ன ஆகிடும், வளர முடியாது. அந்த இடத்துல மீனே இல்லாமல் போயிடும். மீன் இல்லாத ஒரு சூழ்நிலை. மீன் இல்லாத சூழ்நிலை என்ன ஆகும், அங்கே முன்னாடி போக போக என்ன ஆகும், அவன் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான். அதனால் அது ஃப்ளரிஷ் ஆகுது. ஸோ அங்கே போகிறோம் நம்ம. ஸோ நேச்சுரலி அதாவது மீனவர்களுக்கு மீன் எங்கே இருக்கோ அங்கே போவாங்க, அதில் தான் சந்தேகமே கிடையாது. புரியுதுங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மேரிடைம் பவுண்ட்ரி லைனில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அங்கே இந்த கச்சத்தீவு கொடுத்ததுலேருந்து என்ன ஆயிடுச்சு, மேரிடைம் பவுண்டரியினுடைய அலைன்மெண்ட் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அது ஒரு பெரிய விஷயம். செகண்டு, மெயின்லி நம்ம வந்து ரெக்லெஸ் ஃபிஷிங் தான். ஏன் நம்ம மீன்பிடி தடை காலம் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜூன் ஜூலைல மீன்பிடி தடை காலம் வளரணும், அதுக்கு இனப்பெருக்கத்துக்காக கொடுக்குறது. புரியுதுங்களா? இதே மீனவர்கள் வந்து அந்த காலம் மாதிரி தோண்டியில போயிட்டு சின்ன வலையை போட்டு பிடிச்சிட்டு இருந்தா மீன்பிடி தடை காலம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இப்ப இருக்கிற மீனவர்கள் என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய போட்டு, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் வச்சு மேசிவ் நெட்டை போட்டு பிடிக்கும்போது ஒரு தடவை பிடிச்சாவே பெரிய ஒரு ஏரியா வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல மீன்பிடி தடை காலம் போடணும், கட்டுப்பாடுகள் இருக்கணும். அந்த கட்டுப்பாடுகள் இல்லாட்டி என்ன ஆகிடும், மீனே இருக்காது. மீன் இல்லாட்டி அப்புறம் நம்ம வாழ்வாதாரம் போயிடும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் கவர்மெண்ட் செய்கிறாங்க. அதே மாதிரி அவன் என்ன செய்கிறான், என் இடத்துல வந்து தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிறது தான் என்ன செய்கிறான், ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்குறான். சிங்களா நேவி வார்னிங் கொடுக்குது. நம்ம என்ன செய்கிறோம், அதை என்ன செய்கிறோம், நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அடுத்து என்ன செய்யுது, அவன் ஏரில் ஷூட் பண்ணுறான், அடுத்து கேப்சர் பண்ணி கொண்டு போகிறான். இவ்வளோ மீறி தான் அவன் என்ன செய்கிறான், ஷூட் பண்ணுறான். ஐ திங்க் 800 சுட்டு கொண்டதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய கணிப்புப்படி 800 இருக்கவே இருக்காது. இது ஓவரால் இது வரைக்கும் எவ்வளவு நாளாக இருந்தாலும் 800 இருக்கிறதுக்கு ஸ்கோப் இல்லை. ஓகே, அட்லீஸ்ட் மோதி வந்ததுலேருந்து எவ்வளவு பேர் சுட்டுருக்காங்க பாருங்க, ரொம்ப கம்மி தானே. ஏதோ ஸ்பொராடிக் வருஷத்துல ஒரு 10-5 பேரை தான். என்ன நீங்க சொல்லும் போல இந்த 14th அப்புறம் ரொம்ப கம்மியா முன்னாடி நான் சிறு வயதுல இருந்து அதிகமா இலங்கை மீனவர்கள் சுட்டுக்கொள்ள, இந்த தமிழக மீனவர்கள் இலங்கை பாட்டில் சுட்டுக்கொள்றாங்க, இப்படி வந்துட்டே இருந்த செய்திகள். ஆனா நீங்க சொல்லும் இந்த 14th அப்புறம் கம்மியாயிடுச்சு. செகண்ட், சுட்டு கொல்றது ஐ டோன்ட் திங்க் ஸோ, சான்ஸ் இல்லை. எஸ், மேபி ஹிட் பண்ணியிருப்பாங்க, முட்டி கீழே சுட்டிருப்பாங்க, இல்லை கையை சுட்டிருப்பாங்க, அல்லது ஃபிஷிங் போட்டை சுட்டிருப்பாங்க. ஆனால் ஆளை சுட்டு கொள்றது இந்த மாதிரி பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச், நீ யார் அப்படின்னு கேட்டெல்லாம் சுட்டு கொண்டதுக்கும் இதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இல்லை அதுக்கு வித்தியாசம் புரிகிறது. திரும்ப அதே லைனுக்கு வந்தாலும் நம்ம இந்த தாக்குதல் நடந்தது, இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது மீடியா யாருமே இது வந்து வெளியிடாதீங்க, ராணுவத்தினுடைய இந்த செயல்பாடுகளை குறித்து நீங்கள் எந்த ஒரு தகவல் வெளியிடக்கூடாதுன்னு ஒரு ஆணை இந்திய அரசு பிறப்பிச்சிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் அந்த நாட்டுக்கு தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு மீடியா ஏற்படுத்தி கொடுக்குதோ? அப்போ 1999 கார்கில் அட்டாக்ல பர்காதத்னு ஒரு லேடி ரிப்போர்ட்டர் என்ன செஞ்சாங்க, ஓ தேக்கோ டைகர் ஹில் யஹா இந்துஸ்தான் ஆர்மி மார் ரா ஹை அப்படின்னு, அங்க பாருங்க டைகர் ஹில், இங்கிருந்து இந்தியன் ஆர்மி வந்து என்ன செய்யுது, அடிக்குது டைகர் ஹில்ல, பாருங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை இது பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் போது அங்கே பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறான், டைகர் ஹில்ல பார்க்குறான். ஓகே, அடுத்து இந்தியன் ஆர்மி எங்கேருந்து வருதுங்கிறத பார்க்குறான். உடனே அந்த பாயிண்ட்டை பிடிச்சி உடனே அந்த பாயிண்ட்டுக்கு என்ன செய்யறான், குண்டை போடுறான். புரியுதுங்களா? ஸோ இந்த அம்மா சொன்னதனுடைய விளைவு என்னதுன்னா, அங்கே இருக்கிற மிலிட்ரிக்காரங்களுக்கு டேஞ்சர் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் எக்ஸாம்பிள் தான். இதே பர்காதத் அண்ட் என்டிடிவி டீம் என்ன செஞ்சிருந்தது 26/11 ப்ராபப்ளி சந்தீப் உன்னிகிருஷ்ணன், மேஜர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃபீஸர், அவர் வந்து இந்த மீடியா ஹைப் அண்ட் ஃபிளேர் இல்லாமல் இருந்திருந்தா ப்ராபப்ளி அவரை காப்பாற்றி இருந்திருக்கலாம் நம்ம. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க வந்து இங்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க, நாங்கள் அதை செய்கிறோம், இங்கே போயிட்டு இங்கே பார்க்குறோம், இங்கே வேலை நடக்குது, இங்கே மக்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்ல இப்போல்லாம் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. ஒரு செல்ஃபோனில் ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் வச்சு என்ன செஞ்சிடலாம், அதனுடைய 12 ஃபிகர் கிரிட் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 12 ஃபிகர் கிரிட் ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும், அவன் வந்து சொல்லிடுவான், ஓ இங்கே வந்து ஆர்மி இருக்குது, உடனே என்ன தீவிரவாதிக்கு என்ன சொல்கிறான், நீ இங்கே போகாத, நீ இந்த பக்கம். ஸோ இவங்க இன்அட்வர்டன்ட்லின்னா என்னன்னா, அதாவது அறியாமல் செய்கிற ஒரு விஷயம் அது என்ன ஆகுது, பெரிய
இந்திய இராணுவத்துக்கு தொந்தரவாகவும் அண்ட் தீவிரவாதிக்கு என்னவோ அல்லது மிலிட்ரிக்கோ பாகிஸ்தான் ஆர்மிக்கோ எதிரிக்கோ என்ன ரொம்ப ஒரு ஃபேவரபுளாகவும் இருக்கிறதுனால இப்போ இந்த ஒரு டைரக்டிவ் வந்து நியூஸ் செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இதை பற்றி பேச வேண்டாம்லாம் சொல்ல, நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் பொசிஷன்ஸ் ரிவீல் பண்ணக்கூடாது, பிளானை ரிவீல் பண்ணக்கூடாது, அந்த நம்மளுடைய ப்ரிப்பேர்னஸ்னஸ் ரிவீல் பண்ணக்கூடாது, நம்மளுடைய எக்யூப்மெண்ட்டை ரிவீல் பண்ணக்கூடாது, நம்மளுடைய நோக்கத்தை ரிவீல் பண்ண எய்மை ரிவீல் பண்ணக்கூடாது. இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க ஒழிய மற்றபடி பேசலாம். எப்படி பேசலாம்னா, பொதுவான விஷயங்களை பற்றி பேசலாம், பழசு என்ன நடந்ததுங்கிறத பற்றி பேசலாம், ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத பற்றி இதெல்லாம் பேசலாம். ஆனால் ப்ரெசென்ட்டில் என்ன வச்சுருக்கிறோம், அதை எப்படி டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரி நம்ம வந்து அதை வந்து என்ன செய்கிறோம், எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எக்ஸிக்யூஷன் பிளான்ஸ், டிப்ளாய்மெண்ட் பிளான்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் பொசிஷனல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை வந்து பகிர்ந்து அமைக்கிறோம். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.